ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். கோவை ஃபிலிம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் டெல்லி கணேஷ், பூர்ணிமா மற்றும் வைபவ் முருகேஷனுடைய நடிப்பில் ஹரி மகாதேவனுடைய டைரக்ஷனில் கிளிஃபி கிறிஸோடைய மியூசிக்கில் வெளிவந்த திரைப்படம் தான் யெல்லோ. அண்ட் தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அமேசானில் ரிலீஸ் ஆகிருக்குது. அங்கேயும் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது. மாளவிகா மோகன் இப்போ ரீசெண்டாக சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஷவுகத் ரீல் வேர்ல்ட் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து சாத்தா பாச்சா. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலரை இப்போ படக்குழு சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போது படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் படத்தினுடைய டைரக்டர் அத்வைத் நாயர் வந்துட்டு படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற அளவில் புதிய போஸ்ட்லாம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அஞ்சலி ராவ் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கிட்டு அவங்களுடைய போர்ட்ரேஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பீபிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் பிரபாஸுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ராஜா சாப். அண்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சங்கராந்தியை முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து மாருதி டைரக்ட் பண்ணியிருந்தார் தமனுடைய இசையில். இப்போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழு சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபார் 201 crores அப்படின்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. ஜனனி அவங்களுடைய ரீசன்ட் கேஷுவல் லுக் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தயாரிப்பில் அஜய் ஞானமூர்த்தியுடைய டைரக்ஷனில் அருள்நிதியுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி மான்டே காலனி 3. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குழு சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. சானியா மல்ஹோத்ரா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது வேர்த்தி கலரான ஜம்ப் சூட்டில் அதுக்கேற்ற மாதிரியான லாங் லெதர் ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கர்லி ஹேர் ஸ்டைலோட ஒரு ஃப்ரெஞ்ச் ட்விஸ்ட் வந்து ஹேவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர் தான் வந்து நடிக்கிறாரு லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுடைய காம்போ. இந்த படத்துக்கு இப்போதைக்கு டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஏஏ வந்து 23 அவருடைய அல்லு அர்ஜுனுடைய 23rd படம்ன்றதுனால அதுதான் இப்போ டைட்டிலாக வச்சிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஷாலு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் லுக்கில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மற்றும் ரெஜைனுடைய தயாரிப்பில் சுதா கௌராவுடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, ஸ்ரீலீலாவுடைய நடிப்பில் வெளியாகி இருந்தது. அண்ட் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படக்குழு சார்பாக வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது படத்தை பார்க்காதவங்களுக்கு இன்னும் படத்தை பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு. ஜெனனி அசோக் ரீசெண்டாக கேஷுவல் லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல விக்ரம் பிரபுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிறை. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சுரேஷ் ராஜ்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் அப்டேட் வந்து படக்குழு சார்பா வெளியிட்டிருக்காங்க. அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி5ல ஜான் 23 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற போஸ்டர் வெளியாகி இருக்கு. இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ், உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டே இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும், விப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.